அண்மை செய்தி. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக 2 மருத்துவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக 2 மருத்துவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசாரணையில் என்ன தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது? இது குறித்தான விவரங்கள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டி ஊத்தங்கரை இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசிய வழக்கில் 9 நபர்கள் கைது செய்யப்பட்டு அதில் 5 நபர்களிடம் 2 நாட்கள் காவல் எடுத்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக திருநாவுக்கரசு, நரேஷ், ரமேஷ், கார்த்திக், தியாகராஜன் உள்ளிட்டவர்களை தனித்தனியாக வைத்து அவருடன் விசாரணைகள் நடத்தப்பட்டது. செல்லவும் தரவுகள் எல்லாம் ஏற்கனவே போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாமக்கலை சேர்ந்த அசோக்குமார் என்பவரை பிடித்து விசாரணை செய்து பின்பு விடுவித்தார்கள். தற்போது 2 மருத்துவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருவர் திருப்பூரை சேர்ந்த ராஜசேகர் என்ற 50 வயது மற்றொருவர் நாமக்கலை சேர்ந்த ரமேஷ்குமார் என்ற 51 வயது மருத்துவர். இந்த 2 நபர்களிடம் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று இரவு விடிய அந்த 5 நபரிடம் தனித்தனியாக போலீசார் விசாரணை நடத்தி அவர்களிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த 2 நபர்களிடம் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கம்பெனியை சேர்ந்த ரமேஷ், கார்த்திக் உள்ளிட்டோர் பின்னணியில் இருந்து பணங்களை இறக்கி அந்த தாவேக எம்எல்ஏக்களை சட்டமன்ற பேரவையில சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கூறி திறந்து செய்ததாகவும் இதற்காக 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவர்களை ஒருங்கிணைத்ததில் நரேஷுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் நரேஷுக்கு ரமேஷ் மற்றும் கார்த்திக் உதவியதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. ரமேஷ், கார்த்திக் மேற்பார்வையில பின்னணியில் அசோக்குமார் இருந்து இவர்களை இயக்கியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த தற்போது நாமக்கல் பகுதியை சேர்ந்த மருத்துவர் ரமேஷ்குமாரும் அதேபோல் திருப்பூர் பகுதியை சேர்ந்த ராஜசேகர் என்ற மருத்துவரும் இடம் விசாரணையானது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வைத்து நடைபெற்று வருகிறது. இவர்கள் 2 பேருக்கும் என்ன தொடர்பு, இவர்கள் இந்த கார்த்திக், ரமேஷிடம் தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கு இந்த விசாரணை நடத்தப்படுவதாகவும் விசாரணைக்கு பின்பு இவர் கைது செய்யப்படுவார்களா, விடுவிக்கப்படுவார்களா என்பது குறித்தான தகவல்கள் கிடைக்கப்பெறும். தற்போது இவர்கள் 2 பேரிடம் ஏற்கனவே காவல் எடுத்து விசாரிக்கப்பட்ட நபரிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2 நபருடன் தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.